ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை வந்து கேட்டர் பண்ணுற மாதிரி படங்களை கொடுக்கறது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கர்ணனாக இருக்கட்டும், லாஸ்டாக வந்த மாமனாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள். நிறைய பேசியிருக்கேன் நான் அவர்கிட்ட. இந்த படம் வாழையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான ஒரு ஃபிலிம் தான். பட் அதுக்குள்ளே ஒரு அவ்வளோ மெனக்கெட்டு இருக்காரு, அவ்வளோ பெயின் இருக்குது. ப்ளஸ் எனக்கு என்னன்னா இந்த படம் வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்னு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு படத்தோட கதையை பற்றி நான் பெருசாக பேச நினைக்கிறேன். அப்போ அவங்க பார்க்கும்போது அதோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு டெக்னிக்கலி ரிலேட்டான ஃபிலிம், சினிமா நேசிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். மியூசிக்காக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியன்ஸோட ஒர்க்காக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், நடிச்சிருக்கிற அந்த 2 சின்ன பசங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த டீச்சர் ப்ளஸ் கலையரசன், நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு நடிக்கிறோன்ற மாதிரியா எந்த விதமான ஒரு ஆக்டிங்லாம் இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக, ப்ளஸ் அட் த சேம் டைம் கமர்ஷியலாக நம்மளுக்கு வந்து போர் அடிக்காம என்கேஜிங்காக வச்சுக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதை அவர் வந்து மேலும் மேலும் எல்லா படத்துலையுமே வந்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே வராது. ஸோ நான் அவர்கிட்ட பேசும்போது கூட சொன்னேன்,